அனைவரும் வணக்கங்க. இப்போது நம்ம மீன் குழம்பு செய்யலாம் வாங்க. 2 வெங்காயம், அதாவது கைப்பிடி சைஸு 2 வெங்காயம், 2 தக்காளி பாருங்கள், பொடிசாக கட் பண்ண பூண்டு 2 ஸ்பூனு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கணுங்க. வெங்காயமும் தக்காளியும் இது 2த்தையும் பேஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூனு, தேவையான உப்புங்க. தேவையான உப்பு பாருங்கள். ஒரு புடி கொழுக்கட்டை சைஸு புளிங்க. இதை நம்ம ஊற போட்டுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு பாருங்கள், வெந்தயம், கடுகு, சீரகங்க. நம்ம இதை கட் பண்ணிக்கின்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், பாத்திரம் வச்சாச்சு. நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். 1.5 குழிக்கரண்டி ஊற்றிக்கணுங்க. சின்ன குழிக்கரண்டியில் இங்கே பாருங்கள், சின்ன குழிக்கரண்டியில் 1.5 குழிக்கரண்டி. அது 1.5 குழிக்கரண்டி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டுக்கலாங்க. கருகக்கூடாது. பூண்டு போட்டுக்கலாங்க. கட் பண்ணி வச்சோம் இல்லையா, ஒரு 2 டீஸ்பூனு பூண்டு போட்டுக்கலாம். பாதி கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. எடுத்து வச்ச பாதி கருவேப்பிலை, வெங்காயம், எடுத்து வச்ச கல்லுப்பில் ஒரு 1/4 பவுல் போட்டுக்கலாம். இது நல்லா ரெட்டாக வதங்கணுங்க. எவ்வளோ ரெட்டாக வதங்குதோ அவ்வளோ குழம்பு டேஸ்ட்டு. மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் வேகட்டும், பார்க்கலாம். பாருங்க, பாதி குக்காக இருக்குது. இன்னும் குக் ஆகணும், பார்க்கலாம். குக் ஆகட்டும். நல்லா செவர வேகணுங்க. பாருங்க, இந்த மாதிரி வரணுங்க. இந்த மாதிரி வெந்துச்சுன்னா நல்லா ரெட்டாக வச்சு பாருங்கள். கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க. ஆட்டி வச்சு தக்காளி போட்டுக்கலாம். பூண்டு, தக்காளி ஆட்டி வச்சதை நம்ம கலந்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள், மஞ்சளுங்க 2த்தையும் போட்டுக்கலாம். தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். மீதி வச்சு உப்பு போட்டாச்சு. எண்ணெய் பெரிய வதங்கிட்டுங்க, பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி எண்ணெய் பிரியணும். எண்ணெய் பிரிஞ்ச பிறகு தான் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி வந்தால் சாப்பிட முடியும். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டுங்க. கொச்ச பிறகு இன்னும் கொஞ்சம் வேணும்னா தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றிக்கலாம்.
கொதிக்கிட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னுட்டு. நல்லா ஒரு பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கலக்கணுங்க. ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டோம். மீன் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுங்க. கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம வீட்டில் 2 பேர் மீன் குழம்பு சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் நான் குழம்பு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். அதாவது தலை போடுவோம் ஃபஸ்ட்டு. பிடிக்காதுல்ல, கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது பாத்திரம். அது குக்கானா சரியாயிடும். 1.5 கிலோ மீனுங்க எடுத்தது. அது க்ளீன் பண்ணால் 1 கிலோ 100 கிராம் வந்துச்சு. கட்லா மீனுங்க இது. இப்படி குளித்து கொடுக்கணும். கரண்டி போட்டோன்னு வச்சுக்கோங்க, கரண்டி போட்டால் ஒடிஞ்சிடும். இது வந்து 50 மினிட்ஸ் கொதிக்கணுங்க. 50 மினிட்ஸு சிம்மில் வைங்க. இது வந்து வெந்துச்சுன்னா ஃப்ளாட் ஆகிடும். தலை பெருசு கட்லா மீனுக்கு. பார்க்கலாம் இருங்க, வேகட்டும். பாருங்க, காரசாரமான மீன் குழம்பு ஆயிடுச்சு. பார்க்கலாம், நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இந்த ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்ங்க. தேங்க்யூ.